தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகை வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டு வருகிறது. ஆடிப்பட்டம் தேடி விதைத்த பயிர்களின் விளைச்சலை அறுவடை செய்து பயனடையும் பருவமே தை மாதமாகும். அறுவடையில் கிடைத்த நெல்லின் புத்தரிசியை சர்க்கரை, பால், நெய் சேர்த்து புதுப்பானையில் பொங்கலிட்டு சூரியனுக்கும் மாடுகளுக்கும் நன்றி தெரிவிக்கும் வகையில் படைக்கப்படுகிறது. அந்த வகையில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் மக்கள் அதிகாலையிலேயே எழுந்து பொங்கல் பண்டிகையை உற்சாகமாக கொண்டாடி வருகிறார்கள். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு சென்னையின் பல்வேறு இடங்களில் மக்கள் பொங்கலிட்டு கரும்புகளுடன் சூரியனுக்கு படையலிட்டு வழிபட்டனர். ஒருவருக்கொருவர் பொங்கல் வாழ்த்துக்களையும் தெரிவித்து மகிழ்ந்தனர். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு கோவில்களிலும் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. இதில் பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். உலகத் தமிழர்களுக்கு இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்களோடு, கண்ணபிரான் ஆலயம்னு ஒரு ஆலயம் இருக்குது. அது நூற்றாண்டுகள் பழமை வாய்ந்த ஆலயம். தைத்திருநாளில் சமத்துவ பொங்கல்னு சொல்லிட்டு நாங்கள் எங்களோட குடியிருப்பு பகுதியில் இருக்கிறவங்க எல்லாருமே ஒன்று கூடி ஜாதி மதம் பேதம் பார்க்காம ஆண்டுதோறும் எல்லாருமே ஆலயத்தின் அருகாமையில் எல்லாம் ஒன்று கூடி சுற்றத்தார் எல்லாருமே ஒன்று கூடி இந்த சமத்துவ பொங்கல் நிகழ்வை ஆண்டுதோறும் நடத்திட்டு வரோம். பொங்கல் திருநாள் அன்று எல்லாருக்கும் நல்வாழ்த்துக்கள் நான் கூறிக்கொள்கிறேன். இந்த ஆண்டு நான் கிறிஸ்டினாக இருந்து கூட பாகுபாடு இன்றி இந்து, முஸ்லீம், கிறிஸ்டின் அனைவருமே நாங்கள் சமத்துவமாக ஒன்று சேர்ந்து இந்த நாளில் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக நாங்கள் பொங்கல் வைத்து கொண்டாடுறோம். சென்னை திருவஞ்சேரி மற்றும் பாரத் நகரில் உள்ள பாரத் உயர்கல்வி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனம் சார்பாக பொங்கல் பண்டிகை கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. நிகழ்ச்சியில் நிறுவன தலைவர், துணைத் தலைவர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். மேலும் மயிலாட்டம், ஒயிலாட்டம் போன்ற நிகழ்ச்சிகளும் நடைபெற்றது. தென்காசி மாவட்டத்தில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு வீடுகளில் பொங்கல் வைத்து கிராம மக்கள் மகிழ்ச்சி பொங்க கொண்டாடினர். வீட்டின் முன்பு வண்ண வண்ண கோலமிட்டு புதுப்பானையில் புத்தரிசி பொங்கல் வைத்து சூரிய பகவானை வணங்கி உற்சாகமாக கொண்டாடினர். நெல்லை மாவட்டத்தில் பொங்கல் பண்டிகை கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. புதுமண தம்பதிகள் வீடுகளின் முன்பு வண்ண வண்ண கோலமிட்டு புத்தாடை அணிந்து பொங்கல் வைத்து தலைப்பொங்கலை கொண்டாடினர். பெரியோர்கள் புதுமண தம்பதிகளை வாழ்த்தி பொங்கல் சீர்வரிசையுடன் பொங்கல் பாடி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். தஞ்சையில் புதுமண தம்பதிகள் புத்தாடை உடுத்தி வீட்டின் வாசலில் வண்ண கோலமிட்டு பொங்கல் விழாவை கொண்டாடினர். பின்னர் வீட்டில் உள்ள பெரியவர்கள் காலில் விழுந்து ஆசீர்வாதம் பெற்றுக் கொண்டனர். அறுவடை திருநாள் என்பதால் தீபாவளியை விட பொங்கல் விழாவை சிறப்பாக கொண்டாடி வருவதாக புதுமண தம்பதிகள் தெரிவித்தனர். இன்ற நாள் சூரியன் நாங்கள் விடிய கிளம்புறை எழுந்து சூரியனை வரவேற்கிறதுனால சூரியன் பொங்கல் கிளம்புறை வச்சுருக்கோம். நாங்கள் எல்லோரும் சேர்ந்து குடும்பத்தோட. தைப்பொங்கல் ரெண்டாவது தலைப்பொங்கல் எனக்கும் மனைவிக்கும். அதனால் நானும் மனைவியும் சேர்ந்து குடும்பத்தோட உற்ற அண்ணன், தம்பி, பெரியப்பா எல்லாம் வந்திருக்காங்க. வெளியூர்லேருந்து இதுக்காக வந்திருக்காங்க. இப்போ தீபாவளி கூட ரொம்ப வர மாட்டாங்க. இதுக்கு வந்திருக்காங்கன்னா விவசாயம் சார்ந்ததுனால தான் அங்கேருந்து எல்லோரும் அங்கே வெளியூர் சென்னை, கோயம்புத்தூரில் இருக்கவங்க எல்லோரும் இதற்காக வந்திருக்காங்க. நல்லா பண்ணிகிட்டு இருக்காங்க. ரெண்டாவது விவசாயம் சார்ந்ததுனால நாளைக்கு மாட்டுக்கும் நல்லா அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து நாளைக்கு மாட்டுக்கும் மாட்டு பொங்கல் வைக்கலான் இருக்கோம். அது இன்னும் நல்லா சிறப்பாக பண்ணலான் இருக்கோம். நம்ம அனைவருக்கும் இனிய தைப்பொங்கல்.